தமிழக வெற்றி கழகம் அதோடைய தாக்கம் ஏதாவது இருக்கா? தாக்கம் என்பதே அல்ல. இப்போ நான் ஒரு திராவிட முன்னேற்றம் பொழுது 75 ஆண்டுகள கட்டமைப்பு உள்ள கட்சி. இப்போ நாங்கள் எவ்வளோ உறுப்பினர் இருக்கிறார்கள், எங்கள் கட்டமைப்பில் பார்த்தா 15 வயசில் இவ்வளோ உறுப்பினர் இருக்கிறாங்க, 30 வயசில் இவ்வளோ உறுப்பினராங்க, 50 வயசில் உறுப்பினர், ஒரு கட்டமைப்பு கரெக்டாக எங்களால் மேனலாக சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி நீ சொன்னீங்கள கட்சியில் நாங்கள் அதை பேச விரும்பலைன்னா கூட நீங்கள் கேட்டது பிறகு நான் சொல்ல வேண்டிய நிலைமை என்னென்ன, அவங்க எங்கள் ஒரு சின்ன குழந்தைகள் பேசிக்கொள்கிறார். நான் பார்த்தேன், நான் நியூஸில் பார்த்தா ஒரு வாட்ஸ்அப்லாம் பார்க்குறேன். நாங்கள் 4 தொகுதியில் இப்போ வெற்றி பெற்று விடுவோம், முதலமைச்சராகி விடுவோம். எங்களுக்கு இங்கே அப்படி சொல்கிறாங்க ஒரு தம்பி. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே முதலமைச்சர் ஆகிட்டோம், இப்போ டெல்லிக்கு தான் பிரதமராக நாங்கள் எலெக்ஷன் இப்போ சந்திக்க போகிறோம். நாங்கள் அது ஒரு போட்டியாகவே நினைக்கல, அதை நாங்கள் அப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் சொன்னீங்க தொகுதி எப்படி இருக்குது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இது எப்படி பார்க்குற பல்வேறு வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க வாக்கு சேகரிக்கிறாங்க, நீங்கள் ஒரு கணிப்படுத்திருப்பீங்கள்ல அவங்க எப்படி இருக்குது அப்படின்னு. எப்படி இருக்குது? ஒன்றிய செயலாளர் ஒரு 23 வருஷம் இருந்தேன், மாவட்ட செயலாளர் ஒரு 8 வருஷம் இருந்தேன், மாவட்ட செயலாளர் இப்போ 7வது வயசு, இப்போ 7 வருஷம் போயிருக்கேன். பல எலெக்ஷன் நான் பார்த்துருக்கேன். நான் முதல்ல சொன்னேன், ஒரு 5 வருஷம் பொறுத்து ஆளுங்கட்சியாண்ட தேர்தல் சந்திக்கும் போது சில பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லா கட்சிக்கும் உடன்பாடு உண்டு. ஆனால் இப்போ அந்த சின்ன பிரச்சனையோடு இல்லை நாங்கள் பார்க்குறோம். இப்போ அரசு துறையை சார்ந்தவர்கள் அவளுக்கு வேண்டிய பென்ஷன் ஓய்வு போய்ட்டு ரொம்ப அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. விவசாயிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் 1000 ரூபாய் குண்டு நெல் வீட்டை காலெல்லாம் போய் இன்றைக்கி 2000 ரூபாய் ஒரு மூட்டை விற்கிது. அவங்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இலவச மின்சாரம், இன்றைக்கி மானியத்தில் டிராக்டர், மானியத்தில் சின்ன வண்டிகள்லாம் கொடுக்குறோம். அவங்க விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெண்கள் பேருந்து, அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், அப்புறம் குழந்தைகளுக்கு காலை உணவு, அந்த வகையில் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பொதுவாக போனால் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் இந்த ஆட்சியில் பார்க்குறோம். நாங்கள் பொதுமக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, மகளிர் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ சாதாரணமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். நான் போய் ஒரு கோழி பண்ணைக்கு ஒரு லோன் வாங்குகிறேன். அதுக்கு என்னுடைய சொத்தை அடமானம் வச்சு 25 லட்சம் ரூபாய் 3 மாதமாக ட்ரை பண்ணுறேன் பேங்கில். ஆனால் மறுநாள் ஒரு நிகழ்ச்சியில் நானும் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது மகளிர் குழுக்கெல்லாம் பார்த்து லோன் கொடுக்குறது அந்த மகளிருக்கு ரோஜா மகளிருக்கு 15 லட்சம், செண்பக மகளிருக்கு 25 லட்சம், அப்புறம் காந்தி மகளிருக்கு 30 லட்சம் லோன் கொடுக்க சொல்ல நான் அப்போ கலெக்டர் பேசுகிறேன். சார், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எனக்கு லோன் வாங்குறது இவ்வளோ ப்ரொசீஜர் பார்க்குறாங்க நான் பேங்க்கில், ஆனால் ஒரு மகளிர் உரிமை தொகை இவ்வளோ லோன் ஈஸியாக கொடுக்குறேன்னா மகளிராக செல்வாக்காக வாங்குறாங்க, கட்டுறாங்க, திருப்தி அடைகிறாங்க, மகளிர் வளர்ச்சி அடைகிறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணுறாங்க, பசங்களுக்கு வீடு கட்டுறாங்க, அவங்க 2 வீலர் வாங்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க சார்.